வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில எழுந்தவுடனே நீங்கள் முதலில் என்ன செய்கிறீர்கள்? டீ குடிக்கிறீர்களா? காஃபி குடிக்கிறீர்களா? அல்லது நேராக காலை உணவை சாப்பிட்றீங்களா? இல்லை மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? ஆனால் உலகம் முழுவதும் பல மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு எளிமையான பழக்கம் இருக்குது. அதுதாங்க வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிப்பது. தண்ணீர் என்பது வெறும் தாகத்தை தீர்க்கும் ஒரு பானம் மட்டும் இல்லை. நம்ம உடல்ல ஒவ்வொரு செல்களுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை மருந்து. நமது உடல்ல சுமார் 55 முதல் 70% வரை தண்ணீரே இருக்குது. இரவு முழுவதும் 6 முதல் 8 மணி நேரம் எந்த ஒரு திரவமும் குடிக்காம நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். ஸோ அப்போ உடல்ல சிறிதளவு நீர் இழப்பு ஏற்படும். ஏன்னா நம்ம தூங்கும்போது யாருமே தண்ணி குடிக்கவே மாட்டோம். ஒரு சிலர் வேணா குடிப்பாங்க. அது 100க்கு 99% பேர் நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். இதனால சிறிதளவு உடல்ல நீர் இழப்பு ஏற்படும். அதனால காலையில தண்ணீர் குடிக்கிறது உடலுக்கு புத்துணர்ச்சியை குடிக்கும். ஸோ காலையில எந்திரிச்சு ஒரு 5லிருந்து 10 நிமிடங்களுக்குள்ள தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கு அது உதவியா இருக்குது. இன்னைக்கு வீடியோல வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்னென்ன, என்னென்ன நோய்க்கு இது மருந்தாக அமைகிறது, எவ்வளவு தண்ணீரை ஒரு நாளைக்கு குடிக்கணும், எப்பொழுது குடிக்கணும், யாரெல்லாம் கவனமா தண்ணியை எடுக்கணும், எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். மக்கள் செய்யக்கூடிய முக்கியமான தவறுகளையும் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது நன்மை என்னன்னா, இரவு முழுவதும் ஏற்பட்ட நீரிழப்பை சரி செய்யறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல உடல் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மூச்சு விடுறது, வியர்க்கிறது, உடலுடைய செல்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு பகுதி குறைஞ்சிரும். இதனால நீர்ச்சத்து குறைஞ்சு நீர் இழப்பு உடலுக்கு ஏற்படும். அதனாலதான் காலையில எழுந்த உடனே தண்ணீர் குடிப்பது உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தை மீண்டும் வழங்கும். இதனால உடல் சோர்வு குறைந்து உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனாலதான் காலையில நம்ம எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்க சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, செரிமான அமைப்புக்கு தண்ணி உதவி பண்ணுது. பெரு வயிற்றுல தண்ணி குடிப்பது குடலுடைய இயக்கத்தை தூண்டுறதுக்கு உதவியா இருக்குது. இதனால செரிமானம் சீராக நடைபெற உதவும். உணவு எளிதில் நகர்றதுக்கு உதவியா இருக்கும். குடலுடைய இயக்கத்தை தூண்டி அது எளிமையா வேலை செய்யறதுக்கு தண்ணி பயன்படுது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் மூளையோடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் தண்ணி உதவி பண்ணுது. ஸோ மூளையோடைய பெரும்பகுதி தண்ணீரால தான் ஆனது. உடல்ல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா மூளைக்கும் பாதிப்பு ஏற்படும், கவனம் குறைவு ஏற்படும், சோர்வு வரும், தலைவலி வரும், நினைவாற்றல் குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால காலையில போதுமான தண்ணீர் குடிப்பது மூளையை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு அது உதவியா இருக்குது. அதனால எல்லாருமே பெற்றவர்கள், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றவர்கள் குழந்தைகளுக்கு இந்த ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுங்க. அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறதுக்கு தண்ணி உதவியா இருக்குது. தண்ணீர் உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுல முக்கிய காரணங்கள்ல ஒன்றா இருக்கு. குறிப்பா கோடை காலத்துல காலையில தண்ணீர் குடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய உடல் ரொம்பவுமே ஹீட் ஆகிரும். ஸோ ஹீட் அதிகமாயிருச்சுன்னா சில பல நோய்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம ஐந்தாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி பயன்படுது. இது பலருடைய கேள்வியாகவே இருக்குது. உண்மை என்னன்னா, தண்ணி மட்டும் குடிச்சா உடல் எடை குறையாதுங்க. இதுதாங்க உண்மை. நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்,
கலோரிகள் நிறைந்த உணவை நம்ம கம்மியாக சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி நிறையா குடிச்சிங்கன்னா சாப்பாடை வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க. அதிகமாக சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து அங்கே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி மட்டுமே நம்ம உடலுக்குள்ளே அதிகமாக போயிட்டு கலோரிகள் கம்மியாக போயிடுச்சுன்னா அங்கே உடல் எடை வந்து குறைக்கப்படும். நீங்கள் கலோரிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தானே உடல் எடை அதிகரிக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது தான். ஆனால் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உணவுகள் ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டீங்கன்னா குறையாது. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க தண்ணியை அதிகமாக குடிச்சிட்டு நம்ம சாப்பாடு அளவை குறைவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை வந்து குறைக்கும். அது கூடவே நீங்கள் உடற்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா நல்லாவே உடல் எடை வந்து குறையும். முக்கியமாக சுடு தண்ணி வந்து நீங்கள் குடிக்கும்போது கொழுப்புகள் வந்து கரைக்கப்படும். நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்றீங்கல்ல, காலையில் சாப்பிடுவீங்க, மதியானம் சாப்பிடுவீங்க, நைட்டு சாப்பிடுவீங்க. சாப்பிட்டது உடனே நீங்கள் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சுடு தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உணவு வேகமாகவே செரிமானம் ஆகுறதுக்கும் அங்கே போய் கொழுப்பு உடலில் சேராமல் விடுறதுக்கும் அந்த தண்ணி வந்து பயன்படுது. ஸோ கொழுப்பு அதனால் சேர விடாது. கொழுப்பு தங்குனா தானே உடல் எடை அதிகரிக்கும். ஸோ கொழுப்பை தங்க விடாமல் பண்ணுறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, சர்ம ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சர்மம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீர்ச்சத்து உடல்ல ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் என்னதான் உங்கள் முகத்திற்கு காஸ்ட்லியான கிரீம்ஸ்களை வாங்கி அப்ளை பண்ணாலும் உங்களுடைய முகம் வந்து பளபளப்பாகவே இருக்காது. நிறைய வந்து சினிமா நடிகைகளை பாருங்களேன், அவங்களுடைய முகம் வந்து நல்லா க்ளோயிங்காக பளபளன்னு இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா தண்ணி தான். நீர்ச்சத்து பராமரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க தண்ணியாக குடிக்கலனாலும் ஜூஸாக எடுத்துக்குவாங்க. நிறைய நடிகைகள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, நான் இந்த ஃப்ரூட்டு சாப்பிட்றேன், இந்த ஜூஸ் குடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்மளுடைய தண்ணி உடலில் வந்து நல்லா நீர்ச்சத்து மெயின்டைன் ஆச்சுன்னா நம்மளுடைய ஸ்கின் நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். நீர்ச்சத்து உடலில் இல்லைன்னா வறண்ட சர்மம் ஆயிரும், முகப்பருக்கள் வரும், குடல் சுத்தமாக இருக்காது, நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் தண்ணியை அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் சுத்தமாக்கப்படும். குடல் சுத்தமாயிருச்சுன்னா உங்கள் முகங்களில் பருக்கள், கரும்புள்ளிகள் இது எதுவுமே வராது. நிறைய பேருக்கு ஹார்மோன் ப்ராப்ளம்னால பருக்கள் வரும். அது எல்லாமே சரியாயிரும். நீங்கள் தண்ணியை எடுக்க எடுக்க முகம் வந்து நல்ல ஒரு கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்பவுமே முக்கியமாக இருக்குது. ஸோ தண்ணியை நீங்கள் குடித்தாவே உங்களுடைய முகம் நல்லாவே பளபளன்னு ஆயிடும். இது கூடவே நீங்கள் சரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறணும். அது எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது அந்த உணவுகளை நீங்க தவிர்த்துட்டு நிறைய காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறணும். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நீங்கள் நாள் முழுக்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. நீங்கள் காலையிலே வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வச்சு நீங்கள் அந்த நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுடைய மனநிலை, உடலுடைய செயல்பாட்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வந்து தண்ணி காலைல குடிக்கிறதுனால உங்களுடைய மைண்டு வந்து நல்லாவே ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ அந்த நாளே வந்து நல்லா சூப்பராக போகும். ஸோ அது மாதிரி தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியும் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து உடல் சோர்வாக இருப்பாங்க. ஸோ அந்த உடல் சோர்வையும் போக்கும் தண்ணி. ஸோ காலையில் எழுந்த உடனே சிலருக்கு வந்து இந்த நாளே எப்படிடா நம்மளுக்கு போகும் அப்படிங்கிற தாட்லலாம் சிலர் எந்திரிப்பாங்க. ஆனால் நீங்கள் தண்ணியை குடிச்சு பாருங்கள், அந்த தாட்டே மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு உடல் வந்து அந்த உடல் சோர்வு வந்து உங்களுக்கு நீங்கிடும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ நீர்ச்சத்து நீங்கள் பராமரிச்சிட்டிங்கனாவே சோர்வுங்கிறதே உங்கள் உடலில் இருக்காது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சிறுநீரகத்தோடைய செயல்பாட்டிற்கு தண்ணீர் ரொம்பவுமே ஆதரவாக இருக்குதுங்க. நம்மளுடைய உடல்ல சிறுநீரகத்தோடைய முக்கிய வேலை என்ன? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் அது வடிகட்டுறதா அதனுடைய வேலை. அதுக்கு நம்ம போதுமான தண்ணி குடிச்சாதான் அது வேலையை செய்யும். முக்கியமாக வயதானவர்கள் வந்து தண்ணி குடிக்கிறத குறைச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாகம் ஃபீல் இருக்காது. ஸோ அது தாகமே இல்லாத அப்போ அவங்க தண்ணியை தேடி தேடி போய் குடிக்க மாட்டாங்க. எப்பயோ ஒரு முறை தான் குடிப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க எல்லாரும் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா சிறுநீரோடைய அளவை அது அதிகரித்து கழிவுகளை வெளியேற்றத்துக்கு அது உதவியாக இருக்குது. ஸோ அதனால அவங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில வயதானவர்களுக்கெல்லாம் வாய் உலர்ச்சி வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வறண்டு போய்கிட்டே இருக்கும் வாய். ஸோ அவங்கெல்லாம் அவ்வப்போது ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து தண்ணியை குடிச்சு குடிச்சு உங்களுடைய அந்த வாய் வறட்சியை வந்து போக்கணும். அப்போ நீங்கள் தண்ணியை அப்படி தான் குடிக்கணும். ஒரே மடக்கில் வந்து நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க.
அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காலையில சிலர் வந்து நடைப்பயிற்சி செய்வாங்க, யோகா செய்வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சிறிதளவு தண்ணி குடிச்சிட்டு செஞ்சீங்கன்னா, உங்க உடல்ல நீர்ச்சத்த மெயின்டெயின் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ உடற்பயிற்சி செய்றதுக்கு முன்னாடியும் நீங்க தண்ணி குடிக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமும் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா, ரத்த ஓட்டத்திற்கு தண்ணி வந்து உதவி பண்ணுது. நிறைய பேருக்கு ரத்த ஓட்டம் உடல்ல சீராக இல்லாததுனால வலிகள் ஏற்படும். கால் வலி, கை வலி இந்த மாரி வலிகள் ஏற்படும். ஸோ உடல்ல போதுமான நீர்ச்சத்து இருந்துச்சுன்னா, ரத்தத்தோட இயல்பான திரவத்தன்மை பராமரிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல சீரான ரத்த ஓட்டம் உங்களுக்கு வேணும்னா, நீங்க காலையில தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ட வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். மூட்டுகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி வந்து பயன்படுது. நிறைய பேரு இந்த காலகட்டத்தில மூட்டு வலியால அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மூட்டுகள்ல இருக்கக்கூடிய திரவம் சரியாக செயல்படுறதுக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். போதுமான நீர்ச்சத்து இருந்தா தான் மூட்டு வந்து அதனுடைய இயல்பான செயல்பாடு வந்து நடக்கும். ஸோ அதனால தண்ணி ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா மூட்டுகள் வந்து உராய்வு ஏற்பட்டு மூட்டுகள்ல வலி, வீக்கம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மூட்டுகள நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிறணுமா, நீங்க தினமும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளையில நீங்க சுறுசுறுப்பா, ஆக்டிவா, சோர்வு இல்லாம இயங்கணும்னாலும் தண்ணி எடுத்துக்கிறணும். ஸோ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு நன்மைகள கொடுக்குது. ஒரு கிளாஸ் காலைல எந்திரிச்சதும் 1 கிளாஸ் இல்ல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது இவ்வளவு நன்மைகள கொடுக்குது. இன்னுமே யாருமே மிஸ் பண்ணாதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே தண்ணிய குடிங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம்னா, நீங்க காலைல எந்திரிச்சோன 1 இல்லன்னா 2 டம்ளர் எடுத்துட்டு குடிங்க. அடுத்து நாள் முழுக்க 2 இல்லன்னா 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்வாக பொறுத்து மாறுபடும். உடற்பயிற்சி செய்றவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து வியர்க்கும் அதிகமா அதனால. ஸோ வந்து எப்பவுமே வந்து நீங்க குளிர்ந்த தண்ணி குடிக்கிறதா, இல்ல வெதுவெதுப்பு தண்ணீர் குடிக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எப்பவுமே மக்களிடையே இருக்கும். ஸோ 2 தண்ணியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். காலைல எந்திரிச்சு தண்ணி குடித்தாலே உங்க உடலுக்கு ஆரோக்கியம். எந்த தண்ணி குடிச்சாலும் ஓகே. அது நல்ல தண்ணியா இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த தண்ணி வெதுவெதுப்பா குடிச்சா நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. இல்ல குளிர்ந்த தண்ணி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, குளிர்ந்த தண்ணி குடிங்க. ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கூல் வாட்டர் மட்டும் குடிச்சிடாதீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறானது. நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணி தான் குடிக்கணும். அதே மாதிரி மக்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான தவறுகள் என்னன்னா, ஒரே நேரத்துல 2 லிட்டர் குடிக்கிறது, 3 லிட்டர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அப்படி ஒரே நேரத்துல அதிகமா குடிச்சிட்டீங்கன்னா, சோடியம் அளவு உங்க உடல்ல வந்து குறைஞ்சு, தலை சுற்றுதல், மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால எப்பவுமே தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம், 1/2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நீங்க 2லிருந்து 3 லிட்டர் எடுத்துக்கிறீங்க. ஒரே மூச்சுல தண்ணிய அதிகமா குடிக்காதீர்கள். தண்ணி குடிக்கும்போது யாரு ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், இதய செயலிழப்பு இருக்கிறவங்க, உடல்ல திரவ கட்டுப்பாடு தேவைப்படுபவர்கள், டயாலிசிஸ் சிகிச்சை பெற்றவங்க, இவங்க எல்லாருமே மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் தண்ணிய வந்து எடுத்துக்கிறணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட கேட்டுட்டு குடிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. மத்தபடி பொதுவான ஆரோக்கியமானவர்களுக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே நல்ல பழக்கம். நண்பர்களே, நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. அது கூடவே சீரான உணவுகள், புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், அடுத்து உடற்பயிற்சி உடலுக்கு கொடுங்க. நடைப்பயிற்சி பண்ணலாம், ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்டும் பண்ணலாம். அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லிருந்து 3 லிட்டர் குடிச்சிருங்க. அதுக்கு போதுமான தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அது 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சிருங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்க ஒரு ஆரோக்கியமான லைஃப்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.